தமிழ்நாட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இந்த ஒப்பந்தம் தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் தொழில்துறையில் மிகப்பெரிய முதலீடு ஒன்று இன்று கையெழுத்தாகி உள்ளது. இந்தியாவின் வாகன உற்பத்தியில் முன்னணி நிறுவனமாக உள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு கைடன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாக்கி உள்ளது. குறிப்பாக இந்த 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை மூலம் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு நடத்திய இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீட்டானது ஈர்க்கப்பட்டது. அந்த முதலீட்டில் மிகவும் முக்கியமாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வாகன உற்பத்தி தொழிற்சாலை, அதாவது மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கும் வின்பாஸ்ட் நிறுவனம் ஒரு தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்துடன் அடுத்த சில மாதங்களையே அந்த நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு சென்று அந்த நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தற்போது அதனைத் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய முதலீடாக, அதாவது வாகன உற்பத்தி துறையில் ஒரு மிகப்பெரிய முதலீடாக இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் முதலீடாக பார்க்கப்படுகிறது. சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு 5,000 பேருக்கு, அதாவது 5,000க்கு மேற்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளது. கட்டிங் எட்ஜ் ஃபெசிலிட்டி மேனுஃபேக்சரிங் தொடர்பான ஒரு உற்பத்தி ஆலையை டாடா மோட்டார்ஸ் நிறுவனமானது அமைக்க உள்ளது. இந்த உற்பத்தி ஆலையானது தற்போது எங்கு அமைய உள்ளது உள்ளிட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த உற்பத்தி ஆலை எங்கு அமைய உள்ளது, இந்த உற்பத்தி ஆலை மூலம் என்னென்ன முதலீடுகள் வர உள்ளது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அளிக்க உள்ளது என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா இன்று மாலை 6 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.